Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 29 பார்க்கலாம். இதாங்க இந்த சோலோ லெவலிங் சீசன் 6 ஓட கடைசி எபிசோடு. இதுக்கப்புறம் அவங்க ஆபீஷியலா மாங்காவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அதை எடுத்து வீடியோவா போட முடியும். அவங்க ஆபீஷியலா விட்டதுக்கு அப்புறம் நான் உடனே எடுத்து போட்டுருவேன். அதனால தொடர்ந்து நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம நான் அடுத்து ஜுஜுட்சு கைசன் மாங்கா, டீமன் ஸ்லேயர் மாங்கா, அதுக்கப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆற அனிமி எல்லாத்தையுமே எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் போட்டுக்கிட்டே இருப்பேங்க. அதனால நீங்க சோலோ லெவலிங்க்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்க லவ் யூ சப்போர்ட்டையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நான் போட்ட சோலோ லெவலிங் எல்லா எபிசோடுக்கும் நீங்க கொடுத்த லவ்வுக்கு சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றிங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட்டையும் லவ்வையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்றத நான் கண்டிப்பா நம்புறேங்க. சரி வாங்க நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் கடைசியில சேடோ டஞ்சன்ல அமுட்டு பேரு இசிலு ஹாரி பாட்டர் இவங்க 4 பேரும் நம்ம ஹீரோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கரமான 2 வில்லன் சோகிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கேட்டுக்குள்ள போறாரு. அங்க போனா அங்க பயங்கரமா கையில 2 ஸ்வாட வச்சுட்டு இன்னொரு வில்லன் சுகம் வரான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்க. அவன் திடீர்னு ஷேடோவை அரெஸ்ட் பண்றான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சோலோ லெவலிங் சீசன் 6 கடைசி எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த வில்லன் சுகோவோ அரைஸ் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த ஷேடோ வரும் பாருங்க. பயங்கரமா நம்ம ஹீரோ கூட சும்மா பாஞ்சு சண்டை போடும். நம்ம ஹீரோ அந்த ஷேடோவும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த ஷேடோவை பார்க்க ஏதோ ஒரு எறும்பு ஷேடோ மாதிரி வித்தியாசமா இருக்குங்க. அந்த ஷேடோவும் ஒண்ணு லேசுப்பட்டது இல்லைங்க. சும்மா பயங்கரமா தாவி சண்டை போட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டார்ஜ் பண்ணிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டேகரை வச்சு தடுக்க நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் அப்ல வந்து அட்டாக் பண்ண பாருங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஷேடோவை காட்டுறாங்க. அது அப்படி பல்ல காட்டிட்டு இருக்கும் பாருங்க. அப்படி காட்டிட்டு இருக்கும். அதோட பேரு கிவியா. அது ஒரு நைட் ரேங்க் ஷேடோ. அந்த ஸ்கிரீன் பாக்கி நைட் ரேங்க் ஷேடோன்னு காட்டியிருக்கும் பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆயிருவாரு. என்னடா இது ஒரு நைட் ரேங்க் ஷேடோவா அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அது கூட சண்டை போட்டுட்டு டார்ஜ் பண்ணிட்டே இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா அந்த வில்லன் சுகவோ ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு வருவான் பாருங்க. அவன் கையில அந்த 2 ஸ்வாடை வச்சுட்டு அட்டாக் பண்றதுக்கு வர இந்த பக்கம் அந்த ஷேடோ நம்ம ஹீரோ அந்த வில்லன் சுகோ 3 பேர் மாத்தி அடிச்சுக்குவாங்க. அந்த ஃபைட்டே சும்மா பங்கமா இருக்கும். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தனியா இருந்தா அவங்கள அசால்ட்டா சமாளிச்சு டார்ஜ் பண்ணிட்டு சண்டை போட்டு இருப்பாரு பாருங்க. அந்த ஃபைட் சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். எல்லாம் நம்ம ரூல்ஸ் உருவாத்தீங்க நம்ம டூல்ஸ் அத்தனை பேர் அசைவம் ஒரே மாதிரி சிங்க் அப்படின்ற மாதிரி போட்டு சண்டை பங்கமா போயிட்டு இருக்கும். அப்படி பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கு. அந்த வில்லன் சுகம் அவனோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அதே நேரம் அந்த ஷேடோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ டார்ஜ் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க. என்னது இது, அவன் 32வது லெவல்ல இருக்கும் போதே அவனால இந்த ஷேடோவை அரெஸ்ட் பண்ண முடியுதா? அப்படின்னா அவன்கிட்ட ஷேடோ ஸ்டோரேஜ் இருக்குதா? இப்பதான் எனக்கு இவனை பார்க்க கொஞ்சமா புரியுது. இவனை பார்க்கும்போது என்னையே பாக்குற மாதிரி இருக்குது. சண்டை போடும்போது பார்த்த அந்த மெமரி எல்லாம் இவனோட மெமரியா இருக்கலாம். ஏன்னா இவன் இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்து வந்த சூகாவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஷேடோ சண்டை போடுது இது ஒரு ஆன்டி ஷேடோ மாதிரி இருக்கு. ஒருவேளை இது இவனோட பெரு ஷேடோவா? அப்புறம் நான் நிறைய மெமரி பாக்குறேன். அவங்கிட்ட வேற ஒரு இசில் இருக்கா, வேற ஒரு ஹாரி பாட்டர் இருக்கா, வேற ஒரு அமௌண்ட் இருக்கா, வேற பேரலல் யூனிவர்ஸ்ல சுகோ கூட இருக்கிற அனதர் பர்சனா கூட இருக்கலாம். அவனோட மெமரியை பாக்குற வரைக்கும் அவன் ரொம்ப ஜாலியான பர்சன் மாதிரி தான் தெரியுது. அவனுக்கு வர பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் தனியா நின்று ஃபேஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டம் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. இந்த சிஸ்டம் எதுக்கு இந்த மாதிரியான கிளிச் எல்லாம் எனக்கு காட்டி இருக்கு? இவனோட மெமரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்படி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வேகமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு பாருங்க. அப்பன்னு பார்த்து டக்குன்னு அந்த ஷேடோ இருக்கு பாருங்க. அது வேகமா அட்டாக் பண்ற மாதிரி வரும். அதோட கையவே வெப்பன் மாதிரி மாத்திட்டு அப்படி சொல்லி சிரிச்சுட்டே வரும் பாருங்க. அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்டியூம் மாதிரியே வித்தியாசமா இருக்கும். அது அப்படியே அட்டாக் பண்ண வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அதை வெறும் கையால தடுப்பாரு பாருங்க. அதோட கையவே வெப்பனை மாத்திட்டு வந்திருக்கும் பாருங்க. அது குத்துற நம்ம ஹீரோவோட உள்ளங்கையில குத்தி அந்த பக்கம் போயிரும். அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு பாருங்க. அப்பா ஏன் எனக்காக இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுக்குறீங்க? நீங்க எப்பவுமே இந்த மாதிரியான டாஸ்க் தான் கொடுக்குறீங்க. என்னோட லிமிட்டை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்களா? என்னோட லிமிட்டுக்குள்ள எந்த டாஸ்க்குமே இருக்க மாட்டேங்குது. என்னோட லிமிட்டை தாண்டி தான் நீங்க கொடுக்குற எல்லா டாஸ்க்குமே இருக்கு. நீங்க இந்த சிஸ்டத்தை உருவாக்கி எனக்கு இந்த டாஸ்க் எல்லாம் கொடுக்கும் போது இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த ஒரு டாஸ்க்குமே எனக்கு ஈஸியாவே இருந்தது இல்ல. அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் நீங்க இப்ப கொடுத்தது நான் 100 தடவைக்கு மேல செத்துருப்பேன். அதுவும் நானே வழியே போய் செத்து விளையாடுற மாதிரி அந்த எனிமிங்க கிட்ட
எல்லாம் அடி வாங்கி செத்து திரும்ப வந்து அந்த டாஸ்க் எல்லாம் ஜெயிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அந்த சேடை நம்ம ஹீரோட கையில குத்திருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹீரோ அதை விடாம டைட்டா புடிச்சிருப்பாரு. அப்படின்னு பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த வில்லன் சூகோ இருக்கான் பாருங்க, அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு வெட்டுறதுக்காக வேகமா வருவான் பாருங்க. அவனோட 2 ஸ்வாடை வச்சுட்டு அப்படின்னு வெட்டுறதுக்கு வேகமா வருவான். அப்பன்னு பார்த்து அந்த சேடவை காட்டுறாங்க. அந்த சேடை ஒரு மாதிரி முழிக்கும், இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்குமா. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அங்க ஒரு வெளிச்சம், பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த வில்லன் சூகோ நம்ம ஹீரோவை வெட்டுறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, பின்னாடி வேகமா நம்ம ஹீரோவை அப்படி 2 ஸ்வாடல வெட்ட வருவான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த சேடோ இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்லனோட சேடோ, அந்த சேடோவை நம்ம ஹீரோ அப்படி அப்சர்வ் பண்ணிடுவாரு. அவனோட சேடோவே நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிடுவாருங்க. அந்த சேடோவை அப்படி அந்த கையில அப்சர்வ் பண்ணி இந்த கையில வாங்கி வச்சிருப்பாரு பாருங்க. அவன் அந்த ஸ்வாட வச்சு வெட்டும் போது நம்ம ஹீரோ வெறும் கையால தடுப்பாரு. அதுல ஃபுல்லா அந்த வில்லனோட சேடோ இருக்கும். அதை தடுத்துட்டு நிப்பாரு பாருங்க, சும்மா மாசா கெத்தா வேற லெவல் சீன் அதெல்லாம். நம்ம ஹீரோ அந்த கையில அந்த சேடோ ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பாரு. அந்த சேடோக்கோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. கை கால் எல்லாம் அப்படி தானா உருகி நம்ம ஹீரோவோட அட்டாச் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, ஆனா நான் அந்த கஷ்டமான டாஸ்க்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். என்னோட அந்த வலி மிகுந்த சாவு, என்னோட அந்த விரக்தி, இதெல்லாம் கடந்து வந்து நான் இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த வில்லனோட சேடவை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கையில வச்சிருப்பாரு பாருங்க, வெப்பன் மாதிரி மாத்திட்டு கையில காலட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த வில்லன் சூகவே மிரண்டு போயிட்டு முழிச்சிட்டு இருப்பான். இது எப்படி நடந்தது, இவனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோப்ப மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் அந்த முடிவில்லா சாவையும் அந்த விரக்தியும் கடந்து வராம அங்க குறை சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா என்னால இப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்க முடியாது, கத்துக்கிட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கவே முடியாது. அதெல்லாம் கடந்து வந்தனாலதான் என்னால இதெல்லாம் கத்துக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அவன் அந்த ஸ்வாட வச்சு தடுத்துருவான். அந்த குத்து அந்த ஸ்வாடு மேல பட அப்புறம் மாத்தி குத்துவாங்க. அவன் ஸ்வாட வச்சு தடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த சிஸ்டத்துக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அது கிளிச் ஆகட்டும் இல்ல எரர் ஆகட்டும், அதை நான் இதுக்கு மேல யோசிக்க போறதே இல்ல. இன்னும் சொல்ல போகணும்னா நான் இந்த சிஸ்டத்தை ஒழுங்காவே யூஸ் பண்ணல, ரொம்ப தப்பா தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அந்த வில்லன் சுகவோ அவன் கையில அந்த ஸ்வாட சும்மா ஸ்டைலா சுத்திட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வருவான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படி சாக்கா பார்த்துட்டு சொல்லுவாரு பாருங்க மனசுக்குள்ளேயே, அந்த சிஸ்டம் என்ன ட்ரெயின் பண்ணல, நான் தான் அந்த சிஸ்டத்தை வச்சு இத்தனை நாளா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். டப்புன்னு அந்த வில்லன் சுகம் அவனோட ஸ்வாட வச்சுட்டு ஓங்கி ஒரு அட்டாக் விடுவான் பாருங்க. தரையில அடிக்க நம்ம ஹீரோ அப்படி ஜம்ப் பண்ணிடுவாரு. அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு ஒத்த கையில அப்படி தலையில நிப்பாரு. அவன் அந்த ஸ்வாட வச்சு தரையில அட்டாக் பண்ண பாத்தீங்களா, அந்த இடமே சும்மா சதறி கல்லெல்லாம் பறந்து போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அவர் கையில இருந்த சேடவை அப்படியே கடத்தி கொண்டு போய் அந்த காலுக்கு கொண்டு போவார் பாருங்க. அந்த ஃப்ரேம் வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ அந்த தலையில நிக்க, காலில் அந்த சேட பவரை கொண்டு வர, இந்த பக்கம் அந்த வில்லன் சுகவோ தரையில ஸ்வாட சொருவி வச்சுட்டு நின்று அப்படியே நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ தலைகில நின்று மனசுல வச்சுட்டு இருப்பாரு, இதுக்கு மேல அந்த சிஸ்டம் சொல்றத அப்படி கண்மூடித்தனமா சரிங்க சாமி, ஓகேங்க சாமி அப்படி சொல்லிட்டு செய்ய போறது இல்லடா நானு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த வில்லோ பையன் பயங்கரமா முறைச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவரோட காலை வச்சு ஓங்கி ஒரு அடிப்பாரு பாருங்க. அந்த அட்டாக் சும்மா பயங்கரமா இருக்கும். அந்த வில்லன் சுகவோ அந்த அட்டாக்ல இருந்து டக்குன்னு டாஜ் பண்ணி குதிச்சு அந்த பக்கம் போவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நான் இதுக்கப்புறம் என்னோட ஃபியூச்சர், என்னோட எதிர்காலம், நான் எடுக்க போற முடிவுகள் எப்படி இருக்குன்றத நான் தான்டா முடிவு பண்ணுவேன், அந்த சிஸ்டம் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் அவன் எஸ்கேப் ஆகி போனா பாத்தீங்கன்னா அந்த வில்லன் சுகோ அப்படி சறுக்கிட்டே போவான். அவன் அந்த அளவுக்கு வேகமா போவான்னா நிக்க முடியாது. டக்குன்னு அந்த ஸ்வாட தரையில சொருகிட்டே போவான். அந்த அளவுக்கு அந்த அட்டாக் போர்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக அந்த போர்ஸ்ல நிப்பா இருப்பாருங்க, செம்ம போர்ஸ்ல அப்படி வேகமா போய் அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்துருவார் பாருங்க அந்த வில்லன் சுகோட வயிற்றுல. அந்த வில்லன் சுக வாயில இருந்து அப்படியே ரத்தம் தெரிக்கும். குத்துல அப்படியே அவன் செம ஸ்பீடா பறந்து போய் செவுத்துல அடிக்க அங்க கல்லெல்லாம் சதறி போகும். நம்ம ஹீரோ அதோட விட்டு வைக்கலைங்க. ஃபைனல் அட்டாக்கா ஃபுல் பவர் எடுத்துட்டு அந்த ஆறாவை பாருங்க, நம்ம ஹீரோவோட லுக்க பாருங்க, ஃபுல் பவர் அவர் கையில இருக்கு. அவ்வளவுதான், அப்படி
கத்திட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அங்க ஒரே புழுதியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பவர் பயங்கரமா இருக்கும். என்ன நடந்ததுன்னே தெரியாது அந்த அட்டாக்ல. அந்த புழுதி கொஞ்சம் கொஞ்சமா போக அந்த புகை மூட்டத்துல பார்த்தா அந்த வில்லன் சூகோ அப்படி படுத்து கிடப்பான். அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம ஹீரோ குத்துல அவருக்கு ஷோல்டர் பெயினே வந்துடும். நம்ம ஹீரோவோ அப்படி மூச்சு விட்டுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாக்கி சொல்லும் பாருங்க, நீங்க அந்த கேட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சூகோவை கொன்னுட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களோட கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. அடுத்ததா உங்களுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. அந்த டைட்டிலோட பேர் என்னன்னா துயரங்களை வென்றெடுத்தவன். இந்த துயரங்களை வென்றெடுத்தவன் டைட்டில் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பவர் 1% நீங்க ஹெல்த் விட்டீங்கன்னா உங்களுக்கு 1% ஸ்டேட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க அந்த வில்லன் சூகோ அப்படி செத்து கிடப்பான். நம்ம ஹீரோ அந்த வில்லன் சூகோ முன்னாடி சும்மா கெத்தா நின்னுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, ஒரு வழியா இது முடிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் ஸ்கிரீன் பாக்கி சொல்லும் பாருங்க, உங்களோட கிளாஸ் சேஞ்ச் கொஸ்டின் மூலமா நீங்க எந்த கிளாஸுக்கு சூட் ஆவீங்கன்றத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சிஸ்டம். வீரர் இவரை விட பவரான எதிராளிகளை எதிர்கொண்ட பொழுதும் அவர் மனம் மீளாமல் எதிர்த்து சண்டை போட்டே இருந்தார். அவருடைய உடல் பலம் ஏறவில்லை என்றாலும் அவருடைய மனபலம் ஏறிக்கொண்டே இருந்தது. என்னதான் அவர் 100 தடவைக்கு மேலே இறந்து திரும்ப திரும்ப வந்தாலுமே அவர் அதை விட்டு கொடுக்காமல் திரும்ப விடாமுயற்சி போல் வந்து அவர் அதை எதிர்கொண்டே இருந்தார். அவருடைய விடாமுயற்சி எப்படி இருந்ததென்றால், ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி அப்படி இருந்தது அந்த சூகோ வீரரின் விடாமுயற்சி. அவருடைய அந்த விடாமுயற்சியின் மூலம் அவருடைய இலக்கை அவர் சென்றடைந்து விடுகிறார். எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பங்கள், எப்படிப்பட்ட மரணங்கள் வந்தாலும் சரி, அவர் அதை கடந்து அந்த இலக்கை அவர் அடைய அவருடைய மன உறுதி அவருக்கு பெரிதும் உதவுகிறது. இப்பொழுது இந்த வீரருக்கு 3 விதமான கிளாஸஸ் கொடுக்கப்படுகிறது. அதில் ஏதாவது ஒன்றை அவர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பான கிளாஸ் கொடுக்குமா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன 3 கிளாஸா, ஏதோ ஒரு கிளாஸ் சேஞ்ச் கொஸ்டின் பார்த்தா 3 ஆப்ஷன்ல கொடுக்குதா, சரி அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா முதலாவது வர கிளாஸ் என்னன்னா ஷேடோவின் வாரிசு. இதன் மூலமா அவருக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது, ஆனா ஷேடோவோட பவர் ரொம்பவே அதிகரிச்சிரும். ரெண்டாவதா கொடுக்கிற கிளாஸ் என்னன்னா சோல் ஸ்ட்ரைக்கர். இதன் மூலமா அவரோட பாஸ்ட் எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சுக்கலாம், ஆனா அவருக்கு அந்த ஷேடோ பவர் அவரை விட்டு போயிரும். அப்புறம் மூணாவதா கொடுக்கிற கிளாஸ் என்னன்னா, அது என்னன்னு இனிமேல் தான் சொல்லுவோம். ஏன்னா போக போக இந்த பிளேயருக்கு என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த சிஸ்டமே தேர்ந்தெடுத்து அந்த ஒரு கிளாஸ் அந்த சிஸ்டமே கொடுக்கும். இதை கொடுக்கிற மூலமாவும் அந்த ஷேடோ பவர் உங்களை விட்டு போயிரும் அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்ல, நம்ம ஹீரோ அதை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னது முதல்ல கொடுக்கிற அந்த ஷேடோ பவர் மூலமா வேற எதுவுமே மாறாது, அப்படியே இருக்கும். ரெண்டாவது கொடுக்குற அந்த கிளாஸ்ல என்னோட ஷேடோ பவர் எல்லாம் போயிரும், ஆனா பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா மூணாவது கொடுக்கறதுல என்னன்னே தெரியாது, இனிமேதான் வரும், ஆனா அதுலயும் என்னோட ஷேடோ பவர் போயிரும் இல்லையா அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவாருங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, என்னடா என்கிட்ட விளையாடுறீங்களா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது, என்னை இத்தனை தடவை கொன்னுட்டு 100 1000 அத்தனை தடவை நான் செத்துருப்பேன். அந்த அளவுக்கு வலியும் துயரம் அப்புறம் என்னோட விரக்தி இவ்வளோ இதை கொடுத்துட்டு இப்ப என்னன்னா நீங்க இந்த 3 கிளாஸ்ல ஒரே ஒரு கிளாஸ் கொடுப்பீங்க, நான் அந்த ஒரு கிளாஸ கையில பிடிச்சிட்டு போகணும் அப்படிதானே. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா இல்ல ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமே இந்த சிஸ்டம் சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதான் இந்த சிஸ்டம் கேட்கும். என்னோட ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும், நான் என்ன பண்ணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்கு அந்த 3 கிளாஸும் எனக்கு இப்பவே வேணும், அது மொத்தமா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டு சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டாவே செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ அந்த சிஸ்டம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டு என்கிட்ட அந்த 3 கிளாஸையும் குடுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சுட்டு அந்த 3 கிளாஸையும் வாங்குவாரு பாருங்க. அங்க அப்படி பிரைட்டா ஒரு மாதிரி லைட் எரியும். அப்புறம் பார்த்தா சிஸ்டத்துல இருந்து பாக்கி சொல்லும் பாருங்க, கிளாஸ் சேஞ்ச் கம்ப்ளீட் ஆயிருச்சு, உங்களுடைய கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டிருக்கும். அது என்ன கிளாஸ் நம்மளுக்கு காட்டியிருக்காது. அந்த கிளாஸ் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க போல, அப்புறமா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம பெரு இருக்கான் பாருங்க, அவன் ஷேடோ டஞ்சன்ல தரையில படுத்துட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருப்பான். சின்னையாவை காணோம் அப்படி சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. நம்ம இசில பெருவை தூக்கி வச்சுட்டு சொல்லுவாங்க பாருங்க, ஆமா பெரு சின்ன மோனார் சூகோ காணாம போய் 3 வாரம் ஆச்சு, இன்னும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல பெரு, அவருக்கு ஏதோ ஆயிருக்காது இல்ல
அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பெரு அந்த முதலவாயன்ட்ட கேப்பா பாருங்க, டே முதலவாயா, நீ என்னடா சொன்ன, சின்னையாக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னேன்ல, என்னோட சின்னையாக்கு ஒன்னும் ஆகாது இல்ல, சொல்லுடா முதலவாயா, இப்ப ஏதாச்சும் சொல்றா, எனக்கு ரொம்ப சோகமா இருக்குடா, ஏதாச்சும் சொல்றா, கவலையா இருக்கு, என்னோட சின்னையா எங்க போனாரு, நான் இல்லாம எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரு அழுதுட்டே இருக்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹாரி பாட்டர் அதுக்கு மேல தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். அது அப்படியே உண்மைதாங்க, நம்ம ஹீரோ கூட அதிகமா பாண்டானதே நம்ம ஹாரி பாட்டர் தானே, பின்ன அவனுக்கு கவலை இருக்காதா, அதனாலதான் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த முதலவாயன் அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. கண்ணு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கண்ணு, ஆனா எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நம்மளோட சின்னையா மோனார்க்கு கண்ணு சீக்கிரம் வந்திருக்கணும், அவர் ஏன் கண்ணு இன்னும் வரவே இல்ல, ஏதாச்சும் ஆயிருக்குமோ, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே கண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஒரு பிரம்மாண்ட வெளிச்சம் நம்ம ஹாரி பாட்டர் கண்ணுல ஒரு ஒளிவட்டம் தெரியும். ஹாரி பாட்டர் அப்படி பாக்க என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட காலுங்க. அப்படி காலை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ கேப்பாரு பாருங்க, கண்ணுங்களா என்ன கண்ணுங்களா, என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களா, என்ன கண்ணுங்களா சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு சும்மா கெத்தா வர. அங்க நம்ம ஹீரோ வரத பாத்துட்டு அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷமா எந்திரிச்சு நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த முதலவாயன், சின்னையா கண்ணு லாங் டைம் நோ சி கண்ணு அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அவன் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருப்பான். இவங்க 3 பேரையும் பாருங்க, இசிலு பெரு ஹாரி பாட்டர், இவங்கள கதறி கதறி அழுவாங்க, சின்னையா 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 வந்துட்டீங்களா, சின்னையா என் பூச்சை இப்பதான் வந்து சின்னையா அப்படின்னு கத்துவாடுங்க பாருங்க. அந்த சேடோ டஞ்சனே அலரும். நம்ம சூகம் மேல அவனுங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாருங்களேன், இத பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சூகோவோட மாமா இருக்கான் பாருங்க ஜின்கோ, அவனோட சாப்ட்வேர் கம்பெனில அவன் இருக்கான் பாருங்க ஜின்கோ. அவன் வந்து யார்ட்டையும் ரொம்ப கவலையா கேட்டுட்டு இருக்கான். அங்க பார்த்தா நம்ம சேர்மேன் சவுல் தாங்க, அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரா. இவன் அவர்கிட்ட கேட்பான், சார் சூகோவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சவுல் சொல்லுவாரு, இல்ல சார் நாங்க எவ்வளவோ தேடி பார்த்தோம், ஆனா அவரை பத்தி எதுவுமே தெரியல, ஹண்டர் அசோசியேஷன் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க, ஆனா அது மட்டும் இல்லாம அவரை பத்தி ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு, நாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த லீய கொன்னது சூகோவா இருக்குமோ, அந்த பிளாக் மாஸ்க் போட்டு வந்தவன் சூகோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. சூகோ தான் அந்த லீய கொண்டிருப்பானோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி சொல்லும் போது டப்புன்னு நம்ம ஜின்கோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, சார் என்ன சொல்றீங்க, என்னோட சூகோ அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார், அவன் ரொம்ப நல்ல பையன், ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கெட்டவங்கள சார் அப்படி சொல்லிட்டு அவன் சாக்காய் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இந்த பக்கம் நம்ம சவுலும் சொல்லுவாரு, சார் நானும் அப்படிதான் சார் இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்க கூடாதுன்னு எனக்கு ஆசைதான், ஆனா நாங்க எல்லாம் தேடி பார்த்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த அப்சல்யூட் பீயிங் இட்டாலியம் அனுப்புன அந்த அப்பர் சண்டிங்ல பிடிக்கிறதுக்காக தான் சூகோ போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த லீய கொன்னது அந்த அப்சல்யூட் பீயிங் அனுப்புன அந்த அப்பர் சண்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சவுல் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜின்கோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வாழ்க்கையில என்னோட தலைவன் ஜின்வு, அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணாம அவரை தனியா சண்டை போட விட்டுட்டேன், அதே மாதிரி அவரோட பையன் சூகோவையும் இந்த மாதிரி தனியா சண்டை போட விட மாட்டேன், அவனுக்கு நான் என்ன உதவி வேணுமோ அவ்வளவு உதவி நான் பண்ணுவேன், அவரை நான் தனியாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஜின்கோ சொல்லிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு நம்ம சேர்மன் சவுல் போனுக்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு நம்ம சவுலோ, ஒரு நிமிஷம் இருங்க, என் போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாப்பாரு. எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாரு பாருங்க, என்ன மறுபடியுமா, இதே மாதிரி எத்தனை தடவை தான் நடந்துகிட்டே இருக்கும், இத ஹண்டர் அசோசியேஷன் அதோட பொறுப்புல எடுத்துக்கும், இதுக்கு மேல ஹண்டர் அசோசியேஷன் இதை பாத்துக்கும் அப்படி சொல்ல, அங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அங்க சிட்டிக்குள்ள டஞ்சன் பிரேக் ஆயிருக்குங்க. மறுபடியும் ஒரு டஞ்சன் பிரேக். அங்க நிறைய பீஸ்ட் பாக்குறதுக்கே ஓனா மாதிரி இருக்கு, நல்லா பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு எல்லா பீஸ்டும். அது இருக்கிற சிட்டி எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருக்கும். இங்க பார்த்தா ஹண்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாருங்க, அதுல ஒரு ஹண்டர்ஸ் மூஞ்சிலே அந்த பீஸ்ட் ஓங்கி குத்தும் பாருங்க, அந்த சீல்டு கீடு எல்லாம் உடஞ்சு தெரிக்கும். அப்புறம் அங்க இருக்க ஒரு பெரிய பீஸ்ட் அந்த ஹண்டரை கையில புடிச்சு தூக்கி வச்சுட்டு இருக்கும் பாருங்க, அவன் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அந்த பீஸ்ட் கொடூரமா கத்திட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா கீழே வந்த 3 ஹண்டர்ஸ் அவங்க பார்த்துட்டு, சே என்னடா நடக்குது இங்க, என்னடா இவ்வளவு பெரிய பீஸ்ட் சிட்டிக்கு நடுவுல டஞ்சன் பிரேக் ஆயிருக்கு, இது எப்படிடா இங்க நடந்துச்சு, இந்த ஹண்டர் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹண்டர்ஸ் அனுப்பாம நம்ம மட்டும் இங்க தனியா என்னடா பண்ண முடியும், இங்க என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் யாரா காரணம் பார்த்தா, இதுக்கெல்லாம் அந்த வில்ல பையன் தாங்க காரணம். ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடியில உட்கார்ந்துட்டு அந்த வில்ல பையன் ரொம்ப ஜாலியா யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்களேன். ஆடா என்னடா அது,
ரொம்ப போர் அடிக்குது. பெரிய ஹண்டர்ஸ்லாம் வந்தாதானே ஆட்டம் சூடு பிடிக்கும். அவனுங்கெல்லாம் வரணும்னா சிட்டில பெரிய பெரிய டேமேஜ் நடக்கணும் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு சமாளிக்கவே முடியாது. அப்ப அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க அந்த வில்ல பையன். மனுஷங்கள்லாம் ரொம்ப விசித்திரமாவும் வித்தியாசமாவும் இருக்காங்க. அவங்க இப்ப யார் ட்ரெண்ட்ல இருக்காங்களோ அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டும் அவங்கள பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக சண்டை போட்ட ஹண்டர்ஸ், உயிர் தியாகம் பண்ண ஹண்டர்ஸ், இவங்களெல்லாம் பத்தி அவங்க கொஞ்சம் கூட அக்கறைப்படுறதும் இல்ல, ஞாபகத்துல வச்சுக்கிறதும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த பீஸ்ட் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு ஒரு ஹண்டர் ஜம்ப் பண்ணி அந்த பீஸ்டோட வாயில சர்ட்னு ஒரு வெட்டுவான் பாருங்க. அந்த வெட்டுல வலியில அது கத்திட்டு இருக்கும். அந்த ஹண்டர் ஜம்முன்னு லேண்ட் ஆகி சும்மா மாசம் நின்னுட்டு அவன் பின்னாடி இருக்கவன்ட்ட சொல்லுவான் பாருங்க, டேய் எல்லாரும் என் பின்னாடி நில்லுங்க, நான் என்னென்ன சொல்றனோ அதை கேட்டுட்டு அப்படியே நடங்கடா அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அவனுங்க ரொம்ப சந்தோஷம், நம்மளை காப்பாத்த பீரங்க ஹண்டர் ஜே வந்துட்டாரு, இனிமே நம்மளுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷமா இருப்பானுங்களா. அப்ப டக்குன்னு இந்த பக்கம் அந்த வில்ல பையன் இருக்கான் பாருங்க, அவன் டக்குன்னு ஜுஜுட்சு போட ஆரம்பிச்சிருவான். ஜுஜுட்சு போட்டுட்டு சொல்லுவான் பாருங்க, என்னது இங்க ஒரு பீரங்க ஹண்டர் வந்திருக்கானா, இந்த பீரங்க ஹண்டர்னால ஒன்னும் ஆக போறது இல்ல, இவன்லாம் வேஸ்ட். இப்ப இவனை டக்குன்னு இங்க இருந்து அனுப்பி வச்சாதான் அடுத்தடுத்து இவனை விட பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் எல்லாம் வருவானுங்க. டே பீரங்க ஹண்டர் இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜுஜுட்சு போட்டு அந்த பீஸ்டுக்கு பவர் கொடுத்துருவான். அது கண்ணுல பாருங்க மறுபடியும் ஒளிவட்ட மாதிரி வந்து அதோட பவர் ரொம்ப ஹை ஆயிரும். அப்புறம் அதோட வாழை வச்சு அந்த பீரங்க ஹண்டரை ஓங்கி ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அவன் கண்ணுக்கு அது மூக்குல இருந்து சும்மா ரத்தம் தெறிக்கும். அடிச்சு அடியில பறந்து போய் செவுத்துல அடிப்பான் பாருங்க. சும்மா கல்லு எல்லாம் தெரிச்சு போய் புழுதியா இருக்கும். புழுதி நான் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே அடி வாங்கி குனிஞ்சு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த அரை மயக்கத்துல அந்த பீரங்க ஹண்டர் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, இது எப்படி சாத்தியம், அது அந்த அளவுக்கு பவரா இல்லையே, நான் அட்டாக் பண்ணும்போது எப்படி திடீர்னு அந்த அளவுக்கு பவர் ஹை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பானா. அந்த பீஸ்ட் கைய முறுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கவன டப்பு டப்புன்னு குத்தும் பாருங்க. அது மட்டும் இல்லங்க, கூட இன்னொரு பீஸ்டும் சேர்த்து வேகமா குத்த. அது குத்த பார்த்துட்டு இந்த பக்கம் மத்த ஹண்டர்ஸோ என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சியில பாத்துட்டு இருப்பான். அப்படி உறைஞ்சு போய் நின்றுவான். அந்த பீஸ்ட் எல்லாம் குத்துற ரத்தமா ஒழுகும் பாருங்க. அந்த பீரங்க ஹண்டர் அப்படி சட்னி ஆயிருவான். அந்த பீஸ்டோ சும்மா கொடூரமா அவன் மேல கைய வச்சுட்டு அப்படி பாத்துட்டு இருக்கும் பாருங்க. அத பாத்துட்டு அந்த ஹண்டர் மிரண்டு போய் உறைஞ்சு போய் நின்றுவான். அப்படியே மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, இப்பதான் என்னோட கால் சரி பண்றதுக்கு எனக்கு காசு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இப்பதான் புது வெப்பன் வாங்கினேன். நான் மறுபடியும் ஹண்டர் ஆயிட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டனே. ஆனா நான் ஒரு டீரங்க ஹண்டர், என்ன மாதிரி வீக்கான ஹண்டர், இந்த மாஸ்டர்லாம் ஒரே அடியில அடிச்சு கொண்டுருமே, அவ்வளவுதானா, என்னை காப்பாத்த யாரும் வரப்போறது இல்லையா, என் கதை முடிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு அசையாம நின்றுவான். அவனோட சாவை எதிர்பார்த்து வாழை கீழே போட்டு அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நின்னுட்டு இருக்க. அப்பந்தாங்க நடக்குது நம்ம ஹீரோட என்ட்ரி. சும்மா மாசா கெத்தா சட்டனா குறுக்க வருவா பாருங்க. செம ஸ்பீடா வந்த ஸ்பீட்ல ஓங்கி ஒரு விதி, அதோட வாயனா சும்மா கோணிக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா பாருங்க. அந்த பீஸ்ட் வாயனா சும்மா கோணிக்கும், ரத்தம்னா சும்மா தெரியும். அத பார்த்துட்டு அந்த ஹண்டரோ என்னாச்சு என்ன நடக்குது அப்படி பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா பீஸ்டையும் சும்மா ஒரே அடியில காலி பண்ணிட்டு மாசா நிப்பாரு பாருங்க. அந்த பீஸ்ட்லாம் சும்மா துண்டு துண்டா தெரிச்சு போய் செத்து போகும். நம்ம ஹீரோ அதுக்கு மத்தியில சும்மா கெத்தா இருப்பாரு, வேற லெவல் மாசா இருக்கும். அந்த பிளாக் மாஸ்க்கும் போட்டு பாருங்க. அந்த பிளாக் மாஸ்க போட்டு நம்ம ஹீரோ சும்மா மாசா கெத்தா ஸ்டைலா நின்று இருக்க. அந்த ஹண்டர் நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டு போயிட்டு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க, இந்த கருப்பு மாஸ்க் இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அட இவன் அந்த கால் உடஞ்சு போய் இந்த இதுல உட்கார்ந்துகிட்டு இருப்பான்ல, நம்ம ஹீரோ கூட தனியா டஞ்சனுக்குள்ள போய் சண்டை போடுவான், அப்புறம் எகித்து போயிட்டு வருவான்ல, அப்ப வெளியே உட்கார்ந்து இருப்பான் பாருங்க ஒருத்தன், அவன் தாங்க இவன் கால் உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தவன். இப்ப அவனுக்கு கால் சரியாச்சு போல, அவன் இங்க அன்றா வந்து நின்று இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான் பாருங்க, இவங்க தனியா போய் டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போட்டவனாச்சே, இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா? ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவன் ஒரு டீரங்க ஹண்டர் தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே ஒரே அடியில கொண்டா? இவனோட பவர் என்ன, இவனோட ரேங்க் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, சும்மா பயங்கரமா இருப்பாருங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு, நான் அந்த கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பவர் சோதிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. இதுல இருந்தே தெரியுது என்னோட பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அரைஸ் அப்படி சொல்லுவாரு பாருங்க. அங்க செத்து கிடந்த பீஸ்ட் அப்படி சேடவா எலும்பும். நம்ம ஹீரோ அதை டக்குன்னு ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு, சுத்தி ஒரு மாதிரி சேடம் அப்படி பரவுமா,
என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்க ஹண்டர்ஸ் கிட்ட எல்லாம் போவோம். அவனுக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை வச்சு தடுத்துட்டு போவானுங்க. டப்புன்னு பார்த்தா அந்த ஹண்டர்ஸ்க்கு அந்த ஷேடோ ஃபுல்லா போய் கவசம் மாதிரி வந்து ஷீல்டா இருக்கும். அந்த ஷீல்டுக்கு, அந்த வெப்பனுக்கு, அந்த ஸ்வாடுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாவே அந்த கவரா இருக்கும் ஷேடோ. அதை பார்த்துட்டு அங்க உள்ளவனுங்க மிரண்டு போயிட்டு, என்னடா அது திடீர்னு எல்லாமே கருப்பாயிடுச்சு என்னோட வெப்பன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு பாத்துட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம பேரு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருவான். சின்னையா, எப்படி சின்னையா, இது எப்படி சின்னையா உங்களால பண்ண முடிஞ்சது? இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? இது எப்படி கத்துக்கிட்டீங்க? இது புதுசா இருக்கே அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, இதுவா பெரு, இது வெறும் அந்த ஷேடோவோட ஃபார்மை சேஞ்ச் பண்றது மட்டும் இல்ல, இது அதோட புது வெப்பனை உருவாக்கி அதுக்கேத்த மாதிரியான பவரை அதுவே மாத்திக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த வெப்பனை புதுசா உருவாக்கி இருக்கும் பாருங்க. அவனுக்கு அந்த ஷீல்டுல வந்திருக்கும். அந்த ஹண்டர் மனசுல வச்சுட்டு இருப்பான், இருந்தாலும் இந்த வெப்பனா புதுசா வந்தாலும் என்னோட உடம்பு ரொம்ப லைட்டா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம பேரும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். என்னது, சின்னையானால இந்த அளவுக்கு பவர்லாம் யூஸ் பண்ண முடியுதா? இதெல்லாம் என்னோட வாத்தியாரனால கூட பண்ண முடியுமான்னு தெரியலையே. இவர் இப்பவே இதெல்லாம் பண்ணிட்டாரு. இவர் நிறைய கத்துக்கிறாரு. இவரோட பவர் வேற லெவல்ல போயிருக்கு. இவர் ஏதோ புது கிளாஸ் வச்சிருக்காரு. இவரோட கிளாஸ் வேற லெவல்ல இருக்கு. என்னோட சின்னையா இப்போ வேற லெவல்ல ஆயிட்டாரு. அவரு இப்போ ஒரு அசாத்தியமான ஒரு ஷேடோ மோனார்க். என்னோட சின்னையா ஒரு அசாத்தியமான ஒரு ஷேடோ மோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் இதுக்கு மேல மாஸ்க் போட்டு என்னோட அடையாளத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டக்குனு மாஸ்க ஓபன் பண்ணிடுவாரு. மாஸ்க ஓபன் பண்ணிட்டு பின்னாடி இருக்க ஹண்டர்ஸ் சொல்லுவாரு பாருங்க, உன்னால இன்னும் சண்டை போட முடியும்னா உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீ காட்டுவியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பிட்டு சும்மா ஸ்டைலா சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் நிறைய பீஸ்ட் தாவி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும் பாருங்க, சும்மா பயங்கரமா. அங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த மொட்டை மாடியில அந்த வில்ல பையனும் வந்துட்டான். அவன் கடைசியா ஒரு வழியா வந்துட்டான். அவன் முகத்தை நான் இப்ப பாத்துட்டேன். இது வரைக்கும் அவன் முகத்தை நான் பார்த்தது இல்ல. இருந்தாலும் இவன் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கான். சங் சுகோ, நீ எப்படிப்பட்டவன்? இவன் தன்னை எப்படி காட்டிக்கணும்னு விரும்புறான். அந்த இருளோட அரசன் சங் ஜின்வூ, அவனை விட இவன் வேற மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறானா? இவன் தனியா சண்டை போடணும்னு நினைக்கிறானா, இல்ல ஆட்களை சேர்த்துட்டு சண்டை போடணும்னு நினைக்கிறானா அப்படின்னு அந்த வில்ல போய் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அங்க பின்னாடி ஹண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட ரெடியா இருப்பானுங்க. நம்ம ஹீரோ சும்மா மாசா காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோட லுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஆறானா சும்மா தெரிக்கும். அப்ப நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் விண்டோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப 42வது லெவல்ல இருக்காரு. அப்புறமா நம்ம ஹீரோவோட கிளாஸ காட்டுறாங்க. அத சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்கல்ல, இப்ப அதை காட்டுறாங்க. அது என்னன்னா வழக்கத்துக்கு மாறான ஒரு வெள்ளை ஷேடோ அப்படின்னு காட்டுறாங்க. அதுல போட்டிருக்கு இர்ரெகுலர் ஒயிட் ஷேடோ. ஷேடோனாலே கருப்பா தானே இருக்கும், அது என்ன ஒயிட் ஷேடோ? அதுலயே போட்டிருக்காங்க வழக்கத்துக்கு மாறான வெள்ளை ஷேடோ. வேற ஏதோ டிஃபரெண்டா இருக்கும் போல இருக்கு. போக போக அது என்னன்னு காட்டுவாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவோட ஷேடோ ஸ்கில்ல காட்டுறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோ ஷேடோவா எழுப்புறதுக்கு மானா தேவைப்படாது. ஆனா அவர் மனசுல எந்த மாதிரியான வெப்பனா யோசிக்கிறாரோ அந்த ஷேடோ அந்த மாதிரியான வெப்பனா மாறும். ஒன்ஸ் அது வெப்பனா மாறிடுச்சுன்னா திரும்ப அது ஷேடோ சோல்ஜரா மாறாது அப்படின்னு போட்டிருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம இந்தியாவுக்கு வரோங்க. ஒரு வழியா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியால என்ன நடக்க போகுது? இந்தியால அசுரா கில்ட காட்டுறாங்க. போடு, கதை இந்தியாவுக்கு வந்துருச்சு, சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா டக்குன்னு அந்த அசுரா கில்டு பில்டிங்க உடைச்சிட்டு எவனோ போய் விடுறான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்க ரத்த வளர்த்தல் கிடப்பாங்க அந்த ரியோ சிங். அவன் மட்டும் இல்ல, அவனோட ஆளுங்க அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே அடிச்சு யாரோ படுக்க போட்டிருக்காங்க. அங்க எல்லாருமே மயங்கி கிடக்க அங்க அந்த ரியோ சிங் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்ன மன்னிச்சிரு சுகோ, என்ன ரொம்ப மன்னிச்சிரு, நீ என் உயிரையே காப்பாத்திருக்க, இருந்தாலும் என்னால உனக்கு எந்த நல்லதுமே பண்ண முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருந்து யாரோ நடந்து வராங்க. அவர் மனசுல யோசிச்சுட்டு பாருங்க. அவர் யாரு தெரியுமா? அப்படின்னா என்னோட ஆளுகளை கூட எல்லாம் அந்த கொரியால தான் இருக்கான் இல்லையா? நான் போறேன்டா, நான் போறேன் தனியா, கொரியாக்கு நான் போறேன்டா அப்படின்னு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே தாங்க அங்க வந்திருப்பாரு. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி விட்டுட்டு நான் கொரியாக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு பாருங்க. அந்த கதவை உடைச்சிட்டு, கண்ணா நான் போறேன் கொரியாக்கு, அவனை நான் விட மாட்டேன், என்னோட ஆளுக மேலேயே கை வச்சுட்டானா அவனை நான் அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டேன்டா,
கேட்டா பாயாசா இருந்த காளி அப்படி சொல்லிட்டு கொரியாக்கு போறதுக்காக ரெடியா இருப்பாரு பாருங்க. போச்சு போங்க, நம்ம தாமஸ் ஆண்ட்ரே வந்துட்டாரு. நம்ம சூகோ கூட சண்டை போட போறாரா? அவரோட அப்பா சேட்டா மோனாருக்கு ஜின்வு கூட சண்டை போட்டாரு. இப்போ அவரோட பையன் சூகோ கூட சண்டை போட போறாரு. என்ன நடக்க போகுதோ? யாருக்குலாம் நம்ம தாமஸ் ஆண்ட்ரே ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் காட்டின கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா கட் பண்ணா அடுத்து வானத்தை காட்டுறாங்க. வானத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி அப்படியே நடுச்சுல இருந்து வருது பாருங்க. அந்த போர்ட்டலை காட்டுறாங்க. அதுல இருந்து யாரா வர்றா அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து யாரும் வர மாதிரி காட்டல. அப்படியே கட் பண்ணி இங்க பார்த்தா யாரோ ஒரு பனிக்கு நடுவுல நடந்து போறாங்க. அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்துட்டே இருந்தா அப்படியே உள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே பனியா இருக்கு. பார்த்தா அங்க நம்ம கைசல் நிக்கிறாங்க. கைசல் ஷேடோ டிராகன் நிக்க அப்பதான் தெரியுது அது நம்ம சாகே திரும்ப வந்துட்டாங்க. இவ்வளவு நாள் அவங்க எங்கெங்க போனாங்க? இப்ப பார்த்தா திடீர்னு வந்திருக்காங்க. அதுவும் அவங்க கூட கைசல் டிராகன் இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கிளிஃப்ஹாங்கரோட இதுல முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு செம சஸ்பென்ஸுங்க. இதோட சோலோ லெவலிங் சீசன் 6 இங்க முடியுதுங்க. அடுத்து அவங்க சீசன் 7 அபிஷியலா விட்டதுக்கு அப்புறம் நான் உடனே எடுத்து உங்களுக்கு வீடியோவா போட்டுருவேன். நம்ம இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய அனிமே பார்க்கலாங்க. நான் அடுத்ததா ஜுஜுட்சு கைசல் 3வது சீசன் மாங்கா போலான்னு இருக்கேன். அப்புறமா டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காஸ்டல் ஆர்க் மாங்கா போலான்னு இருக்கேன். அப்புறமா நம்ம ரீசெண்டா ரிலீஸ் ஆற அனிமி கைஜு நம்பர் 8 டாண்டாடன் இந்த மாதிரியான ரீசெண்டா ரிலீஸ் ஆற எல்லா அனிமே நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேங்க. அதே மாதிரி நீங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டா கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டே விஷஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்டா நம்ம சக்தி எம்பிகே, அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். நம்ம எல்லாரோட சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு சக்தி எம்பிகே. அடுத்ததா சாம், அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். நம்ம எல்லாரோட சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு சாம். அடுத்ததா டி பிரவீன், அவருக்கும் இன்னைக்கு பிறந்தநாள். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் நம்ம அவருக்கு பர்த்டே விஷஸ் தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு டி பிரவீன். அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோஸுக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ஹரி கேசவன், ரித்திஷ் குமார், யூசுப், கே குருபிரசாத், லோகோ மேக்கர், பிரகதீஸ்வர் ஆனந்தன், முகமது உமர், சக்திவேல், சஞ்சய் சாமுவேல், அரவிந்த், அசார் பிளே, ஆசிக், ராகுல் சத்யபாமா, மணி, பிரகாஷ், கிருஷ்ணவேணி முருகேசன், எம் சிவா, ஜீவன், சருஜன், மதன்ராஜ், தேவ், சக்திவேல், கணேஷ், கார்த்திக், ஜி ரமேஷ் ராஜலட்சுமி, சந்தோஷ், ஜெய்டூவு, கோகுல், சக்திவேல், தனுஷ் ஜி, கிரீஷ், எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.